தற்போது திருடுகளையும் பொய்களையும் தோற்கடிப்போம் எனும் மாநாட்டின் 3வது மாநாடு யாயல பகுதியில் நடைபெற உள்ளது. அது தொடர்பாகவே இன்று கூட்டு எதிர்க்கட்சியின் கட்சித் தலைவர்கள் ஒன்று கூடி கலந்துரையாடினர். ஏனெனில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே திருட்டுக்களை தான் செய்து வருகின்றது. இந்த திருடர்களையும் அதே போன்று இந்த பொய் கூறுபவர்களையும் ஒரே அடியில் வைத்து தோற்கடிக்கும் விசேடமான ஒரு செயற்பாட்டையே நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி இந்த இடத்தில் இல்லை. இல்லை, எதிர்க்கட்சி என்பது எதிர்க்கட்சி எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. எனவே அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை, அவசியமான வேளையில் இணைந்து கொள்வார். அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்வார்கள். அப்படியாயின் தற்போது ரணில் இங்கு இருக்கின்றாரா? இங்கு இல்லை, ஏனெனில் அவர் உடல்நலக் குறைவினால் இந்த நாட்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். இருப்பினும் ரணிலை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். இப்போது நீங்கள் மீண்டும் இணைந்த எதிர்க்கட்சியை உருவாக்கி செல்கின்றீர்கள், அப்படித்தானே? நாங்கள் இல்லை, இந்த நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக யார் வேண்டுமானாலும் இதனுடன் இணைந்து கொள்ள முடியும். எதிர்க்கட்சிகள் எவ்வாறு ஒன்றிணைந்தாலும் அவ்வாறு ஒன்றிணைவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட நபர்கள் மாத்திரமே என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தற்போது எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து ஒரு பாரிய கூட்டணியை உருவாக்குவதற்கு கடுமையாக முயற்சிப்பதை காண முடிகின்றது. உண்மையிலேயே இந்த தரப்பினர் நாட்டை கொண்டு செல்லக்கூடிய ஒரு குழுவினரா? அதனை சுருக்கமாக கூறுவதாயின் இந்த பிளவடைந்த எதிர்க்கட்சியினர் தோல்வியடைந்த ஒரு குழுவினர் ஆவார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தரப்பினர். அவர்கள் ஒன்றிணைவதால் ஏற்படும் ஒரே விளைவு அரசாங்கம் மேலும் பலமடைவதாகும். நாட்டை அளித்த அரசியல் கட்சிகள் மீண்டும் தலை தூக்க வேண்டும் என நாம் நினைக்கவில்லை. மக்களும் அவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என நான் கருதவில்லை. எனினும் இந்த அரசாங்கத்தின் குறைபாடுகள் உள்ளன. நான் எப்போதும் கூறி வருகின்றேன், குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை சரி செய்ய வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சியில் உள்ள அந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருவதை நாம் முற்றிலும் எதிர்க்கின்றோம். அவர்களுக்கு மீண்டும் அதிகாரம் கிடைக்கக்கூடாது என்றே நாம் பிரார்த்திக்கின்றோம். கபில சந்திரசேனவின் மரணத்தை உங்கள் பார்வையில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கின்றது. அதுவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை போன்றதுதான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பலனை ராஜபக்சக்களே அறுவடை செய்தனர். அதன் பலன்கள் ராஜபக்சாக்களின் மடிக்கே சென்றடைந்தன. இதிலும் அதன் பலன் மஹிந்த ராஜபக்சவின் மடிக்கே சென்றுள்ளது. எனவே எங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தேகம் உள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் கடந்த காலம், அவரது குணம், அவரது கடந்த காலத்தில் செய்த காரியங்களை ஆராயும் போது இவ்வாறான விடயங்களும் அவரது பின்னணியுடன் இடம்பெறுகின்றன என்ற சந்தேகிக்க இடம் இருக்கின்றது. நிச்சயமாக கபில சந்திரசேனவை பாதுகாத்திருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்ய வேண்டுமாயின் இது குறித்து ஆழமாக சிந்தித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க முயலும் போது அவை தோல்வியடையும்.